என்னங்க மேம் லஞ்ச் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கேரியரில் கொண்டு வந்திருக்கீங்க? கண்ணு வைக்காதம்மா, அப்புறம் சாப்பிட முடியாம போயிட போகுது. இந்த கேரியர் பார்த்தா நான் மட்டும் சாப்பிட்ற மாதிரியா இருக்கு. அநியாயமா கேட்குறீங்கம்மா. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால தான் இவ்வளோ பெரிய கேரியரில் வந்திருக்கு. ஸோ வந்தீங்கன்னா என்னென்ன மெனு இருக்குன்னு பார்க்கலாம். மூடி இருக்கும்போதே அதில் வர அந்த வாசனை வந்து அப்படியே என்னை சாப்பிட வா வான்னு கூப்பிடுது. திறந்து பார்க்கலாமா வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சில்லி சிக்கன் 65 எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நல்ல கிறிஸ்பியாக செம்மையாக இருக்குல்ல, போன்லெஸ். அடுத்தது நல்ல காரசாரமான சிக்கன் கிரேவி, நல்லா பெப்பர்லாம் தூக்கலாக போட்டு சூப்பராக பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெறும் சிக்கன் குழம்பு மட்டும், ரைஸ் தனியாக இருக்கு இல்லையா, அதுக்காக. அடுத்தது நம்மளோட சிக்கன் பிரியாணி. ஸோ இது இருக்குது. இதோட இன்னும் கொஞ்சம் சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா முட்டை, அதுக்கப்புறம் வந்து வெங்காய பச்சடி, ஒயிட் ரைஸ் வந்து தனியாக, இந்த ஒயிட் ரைஸ்க்கு வந்து ரசம் தனியாக வச்சுருக்கோம், ஸ்வீட். ஸோ இது தாங்க எங்களோட சின்ன மெனு. நான் மட்டும் இல்லைங்க, என்னோட சேர்ந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து லஞ்ச் சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். ஹாய், ஐ எம் லலிதா ஃப்ரம் நாமக்கல். நான் நிலா இன்ஸ்டியூட் எப்படி செலக்ட் பண்ணேன்னா, இன்ஸ்டாவில் பார்த்துட்டு தான் செலக்ட் பண்ணேன். மேமோட டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். மற்ற கிளாஸஸ் மற்ற இன்ஸ்டியூட்டை விட இங்கே ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தனால நான் வந்து இங்கே செலக்ட் பண்ணேன். சேலம்னு மட்டும்தான், நாமக்கல்லேருந்து சேலம் வரணும், அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். எங்கள் மேம் ஷாலினி மேம் வந்து சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க. எதுவுமே வந்து இப்போ டக்குன்னு வந்து இப்போ மூஞ்சில் அடித்த மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் பேசாமல் எவ்வளோ டைம் நம்ம கேட்டாலும் சொல்லிக் கொடுப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியாக. இப்போ நான் 3D முடிச்சிருக்கேன். அதில் என்னென்ன பார்த்துருக்கீங்கன்னா, ஃபுல்லாக வந்து இங்கே இந்த இதுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கா. அதுலேயும் கொஞ்சம் பீடு ஒர்க்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஃபில்லிங்கு எல்லாமே வந்து செயின்லேயே வந்து ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து இது எல்லாமே தனித்தனி பேட்ச்சு. எல்லாத்துக்கும் வந்து ஸ்டோன் ஒர்க் தான், பீடு ஒர்க் பண்ணி ஃபுல்லாகவே தனித்தனியாக பேட்சாக எடுத்திருக்கேன், செப்பரேட்டாக. அப்புறம் எடுத்துகிட்டு எல்லாம் ஃபிட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்லைனில் ஆரி ஒர்க் முடிச்சா இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் போட முடியுமா ஸ்டூடெண்டால் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டவுட்டே வேண்டாம். எங்களோட நிலாஸ் ஃபேஷன் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணாலும் சரி, ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணாலும் சரி, ஆரி ஸ்டூடெண்ட்டை வந்து ஃபுல் அட்வான்ஸாக இன்னைக்கு ட்ரெண்டில் என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்கோ எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்க எந்த டிசைனை பார்த்தாலும் அதை வந்து போடுற அளவுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்களோட ஸ்டூடெண்ட் வந்து போட்ட ஒரு ப்ளவுஸ் தான். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து இங்கே தான் இருக்காங்க. அவங்க வந்து இல்லை நீங்களே வந்து என்னோடய ப்ளவுஸை பற்றி சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னதுனால வந்து ஸோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட் நேம் வந்து கவிதாவோட இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள். நல்ல ஹெவி ஆரி ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெயினாக எக்ஸ்பெஷலி இதோட ஸ்லீவ் டிசைன் வந்து சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா போட்டிருக்கீங்கடா, சூப்பராக இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபினிஷிங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸான, ரொம்ப ஒர்க் பண்ணி கொடுத்த ஒருத்தவங்க ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த லெவலில் வந்து இருக்குது. உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட் இவ்வளோ ஃபினிஷிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் ஸ்டூடெண்ட்டோட அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் வந்து ஆரி கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் வரலாம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் தாராளமாக எங்களோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் மெட்டீரியல் கொரியர் பண்ணிடுறோம். அடிஷ்னலாக 3 கிளாஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம், ஃப்ரீ பண்ணியிருக்கோம். சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறோம் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்குமே. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். யாருக்குமே வந்து போய் ஒருத்தர் குறை சொல்லி நீ இது தப்பு பண்ணுற, நீ ஏன் இப்படி இருக்க, அதெல்லாம் கேட்கவே கூடாது. அதனால தான் நான் அதை என்கரேஜ் பண்ணுறது இல்லை ஸ்டூடெண்ட்டுக்குமே. இத்தனை நாளில் நான் யாரை பற்றி பேசி நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் யாராவது நல்லா பண்ணாங்கன்னா நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். சூப்பராக பண்ணுறாங்கல்ல இவங்க, செம்மையாக பண்ணுறாங்க, எனக்கு அதுலலாம் பிரச்சனை இல்லை. மற்ற ஆர்டிஸ்ட் வந்து நம்மளோட நல்லா எல்லாம் பண்ணவே இல்லை, அப்படியே கிடையாது. யாராவது ஒர்க் நல்லா இருந்தால் நான் மனசார நினைப்பேன், சூப்பராக பண்ணுறாங்களே, நம்மளும் இந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லா இருக்குமே, இதை விட நான் பெட்டராக பண்ணலாமே அப்படின்னு. அது சின்ன புதுசாக வந்து ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க் நல்லா இருக்குதுன்னா அதை மனசார நம்ம பாராட்டலாம். அதை நம்ம வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். அது தப்பு கிடையாது. இன்ஸ்பயராக நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம், அது நல்ல விஷயம் இல்லையா? எனக்கு மேலே எங்கே யாரும் இல்லை, நான் தான் சரி, நான் பண்ணுறது தான் சூப்பர், மற்றவங்கெல்லாம் பண்ணுறது தப்பு, அந்த ஆட்டிடியூட் என்றைக்குமே ஒர்க் அவுட்டே ஆகாது பிஸ்னஸில். ஓகேவா? ஸோ கான்ஃபிடென்ட் இருக்கணும், எப்பவுமே ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது, அது உடம்புக்கு ஆகாது.
கரெக்டு தானே? ஸோ உங்களோட ஒர்க்கில் நீங்கள் கான்ஃபிடென்ட் வைங்க, அவ்வளோதான். நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே சூப்பராக மேக்கப்பை வந்து ப்ரொஃபஷ்னலாக மேக்கப் ஹேர் ஸ்டைல் ரெண்டுமே கற்றுட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆமாங்க, எங்கிட்ட நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஆன்லைனில் வந்து மேக்கப் சொல்லி கொடுங்க, எங்களால் ஸ்ட்ரைட்டாக வர முடியலன்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து 1 day மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் செமினார் கிளாஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ப்ராடக்ட் நாலேஜு, டெக்னிக்கு அண்ட் டீப் ஸ்கின் டோனில் வந்து எப்படி மேக்கப் பண்ணணும், அவங்களோட ஸ்கின் டோனை மாற்றாமல் எப்படி வந்து ஒர்க் பண்ணணும், ஹேரை வந்து ப்ராப்பராக அவங்களோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து ஃப்ரண்ட் வேரியேஷன் எடுத்து செட் பண்ணணும், புல்லிங் பண்ணுறது, பேக் கோமிங் பண்ணுறது, பேக் ஹேர் ஸ்டைல் எல்லாமே கவர் பண்ணி இந்த ஒரு 1 day கிளாஸ் வந்து இருக்க போகுதுங்க. ரொம்ப ரொம்ப மினிமமான ஒரு ஃபீஸில் இந்த கிளாஸ் நீங்கள் கற்றுக்க முடியும். இது மட்டும், அதாவது நான் அந்த மேக்கப்பில் என்ன ப்ராடக்ட் சொல்லி கொடுக்குறேனோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேக்கப் சம்மந்தமாக, ஹேர் ஸ்டைல் சம்மந்தமாக, ப்ராடக்ட் பிராண்டட் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் அந்த செஷனில் எங்கிட்ட கேட்டு உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ட்ரிக்கு, என்னோட நாலேஜ், நான் என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறேன், மேக்கப் மட்டும் இல்லாமல் என்னோட மார்க்கெட்டிங் நாலேஜு, ஸோ நான் வந்து என்னோட பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறேன், சோஷியல் மீடியா நாலேஜு, இது எல்லாமே இந்த செஷனில் வந்து கவர் ஆக போகுது. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஆக்சுவலி அடுத்த வருஷம் தான் நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. என்னடா அடுத்த வருஷம் பாக்குறீங்களா? ஆமாங்க, இப்பதான் இந்த வருஷம் முடிய போகுது. 2025 தான் நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸ். கொஞ்சம் மொக்க கடியா இருக்குல்ல? சரி பரவாயில்ல, எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம், அதாவது 2025 ஜனவரி 22 நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் வந்து சூப்பரா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் மேக்கப் ட்ரிக்ஸ், நாலேஜ், ப்ராடக்ட் நாலேஜ் எல்லாமே ப்ராக்டிக்கலாவும் தியரியாவும் கிடைக்க போகுது. இங்க ஃபுல்லா ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருக்கும். ப்ராக்டிஸ் மெட்டீரியல் உங்களுக்கு 99% வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. இது போக பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல், சாரி டிரேப்பிங், ஃப்ளவர் மேக்கிங், பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் பியூட்டிஷியன் கிளாஸ், அதுல ஹைட்ரா ஃபேஷியல் இருந்து எல்லாமே கவர் ஆயிரும். இது போக ப்ராப்பர் நெயில் ஆர்ட் கிளாஸ், ஸோ எல்லாமே ஒரு காம்போவா நாங்க உங்களுக்காக வந்து கொடுக்குறோம். அண்ட் மெஹந்தி கிளாஸ், ஸோ இது எல்லாமே எங்களோட மாஸ்டர் கிளாஸ்ல இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு மெயின் கிளாஸ்க்கு, நம்மளோட மேக்கப் மாஸ்டர் கிளாஸ்க்கு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் சர்டிபிகேட் வந்து நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுக்கெல்லாம் எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் கிடையாது. நீங்க வெளியூர்ல இருந்து வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னா 1 monthக்கு ஹாஸ்டல் ஃபுட்டோட வந்து நாங்களே, நீங்க கொடுக்குற ஃபீஸ்ல இருந்தே உங்களுக்கு நாங்களே பே பண்ணிடுறோம். எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே, எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவுமே வந்து இருக்காது. ஃபைனல் போர்ட்ஃபோலியோ டேல மாடல் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான காஸ்டியூம், ஜுவல்லரி, மேக்கப் ப்ராடக்ட், அன்னைக்கு உண்டான போட்டோ ஷூட் எல்லாமே வந்து எங்க சைட்லயே தான் நாங்களே உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இயர் 2025 சூப்பரா ஒரு கிளாஸ். ஹாய், ஐம் ஜமுனா. நான் சேலம் புது ரோட்லேருந்து வரேன். ஆல்ரெடி எனக்கு வந்து ஸ்டிச்சிங் ஓரளவுக்கு தெரியும், ஆனால் வந்து ப்ராப்பராக கட் பண்ணி ஸ்டிச் பண்ண தெரியாது. அதனால நான் நிலா இன்ஸ்டியூட்டில் வந்து டெய்லரிங் கற்றுக்க வந்திருக்கேன். நான் அதாவது பேசிக் முடிச்சுட்டு அட்வான்ஸ் லெவலில் ஃபஸ்ட்டு பேட்ச் ஒர்க்கு 2-3 செஞ்சுருக்கேன், பாருங்கள். இது என்னோடய ஃபஸ்ட்டு பேட்ச் ஒர்க்கு. இது வந்து வீநெக் வச்சு ஸ்லீவில் வந்து பப் ஸ்லீவ் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட செகண்ட் பேட்ச் ஒர்க்கு. யூநெக் வச்சு பீட்ஸ் வச்சு எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் வந்து லூப் வச்சு நான் மணி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது என்னோட தேர்ட் பேட்ச் ஒர்க்கு. சிம்பிளாக ரெடி பண்ணி யூநெக் ரெடி பண்ணி லீவ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஸ்லீவுக்கும் ஸ்கேலப் ரெடி பண்ணியிருக்கேன். நான் 1 month கிளாஸில் நான் ரெடி பண்ண ப்ளவுசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணுவேன். இந்த பேட்ச் ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, வேற லெவல்ல இருக்குங்க. இதுல நான் இன்னொரு விஷயம் சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியமா கேட்பீங்க. இது எங்க ஸ்டூடெண்ட் சித்ராவோட ஃபஸ்ட்டு பேட்ச் ஒர்க்கு. ஸோ அவங்க ஸ்டிச்சிங் பற்றி பெருசாக எதுவுமே தெரியாமல் இங்கே வந்து லேர்ன் பண்ணி அவங்க ஒரு சூப்பராக ஒரு டிசைனை செலக்ட் பண்ணி நாங்கள் சொல்லி கொடுத்த டெக்னிக் வச்சு இவ்வளோ அழகான ஒரு பேட்ச் ஒர்க் ஃபினிஷிங்காக கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக வந்து ஒரு பைப்பிங்கு, ஒரு லேஸு, கீழே வந்து தனியாக பேட்ச் ஒர்க் டிசைனு, அண்ட் இங்கே வந்து தனித்தனியாக 2 பீஸ் அட்டாச் பண்ணி அதுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து லேஸ்க்கு பதிலாக அவங்களே வந்து அந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
கொடுத்துருந்தாங்க. ஸோ பீடெல்லாம் கொடுத்து மெயினாக கை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, தனியாக ஹோல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பீஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அழகாக இருக்கு இல்லையா? எங்ககிட்ட ஆரி ஒர்க் கிளாஸும் டெய்லரிங் கிளாஸும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் 2 விதமாகவும் இருக்குது. நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எதில் ஜாயின் பண்ணாலும் இப்போ ஸ்பெஷல் ஆஃபரில் வந்து அடிஷ்னலாக இன்னொரு 3 கிளாஸ் நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் மெயினாக எடுக்கிற எல்லா கோர்சஸ்க்குமே வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்க. இவங்க வந்து என்னோட மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட் சத்யா. இவங்க வந்து தூத்துக்குடியில இருந்து சேலம் வந்து நம்மளோட 1 month கிளாஸ் முடிச்சிருக்காங்க. ஸோ 1 மாசத்துல வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் ஏதாவது தெரியுமாடா இல்லை இங்கதான் வந்து தெரியாது? ஸோ மோஸ்ட்லி இந்த பேட்ச்ல வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பிகினர்ஸ் தான், எதுவுமே மேக்கப் பத்தி தெரியாது. ட்ரெஸ் பிடிக்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பட் இன்னைக்கு ஃபைனல் டேல இந்த அளவுக்கு வந்து அவங்களோட மாடலுக்கு வந்து ஒரு ஃபுல் ட்ரெடிஷ்னல் லுக் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படியே மனசுல பட்டாமூச்சி எல்லாம் பறக்குதா? பறக்குதான். பாத்தீங்களா? சந்தோஷம் தானே. ஒரு வேலை நம்ம கத்துக்க வந்து வரும்போது ஒரு பயம் இருக்கும், கத்துக்குமா கத்துக்க மாட்டோமா, நல்லா சொல்லி கொடுப்பாங்களா, அதெல்லாம் தாண்டி நல்லபடியா ஒரு கோர்ஸை முடிச்சு இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் டே மாதிரி தான். அந்த காலையில இருந்து டென்ஷனோட ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. வீட்டுல கேட்டாங்களா எதுக்கு தூத்துக்குடியில இருந்து சேலம் போறீங்கன்னு? வீட்டுல அனுப்பாம, எங்க வீட்டுல எப்படின்னா என்ன படிக்க நான் ஆசைப்படுறேன், படிக்க வைக்கணும், அதான். மித்தபடி நான் பிசினஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி யோசிக்கிறேன். ஆசைப்படுறேன், படிக்க வைக்கணும் அப்படிதான் நினைச்சாங்க. இன்னைக்கு பண்ண லுக்கை வச்சு நானும் மேக்கப் ஆர்டிஸ்ட் நானும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிட்டீங்க, இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கணும், வேற வேற லெவல்ல அச்சீவ் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்காடா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் நர்வஸா இருந்தாங்க. ஆனா அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ஃபைனலா இவ்ளோ அழகா வரும்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ அந்த அளவுக்கு நீங்களும் பிராக்டிஸ் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க. சோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்க சொல்லுங்க, இந்த ஸ்டூடெண்டோட இந்த ஃபைனல் ஒர்க், அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் எப்படி இருக்குன்னு கமெண்ட். நியூ இயர்க்கு எந்தெந்த கிளாஸ்க்கெல்லாம் தாப்பா ஆஃபர் கொடுத்துருக்கீங்க? ஸோ இது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் எங்களோட பியூட்டிஷியன் கிளாஸ், ஆன்லைன் பியூட்டிஷியன் கிளாஸ். ஸோ ஃபீஸ்ல இருந்து ஃபிளாட் 50% வந்து டிஸ்கவுண்ட். ஸோ 10-20 எல்லாம் இல்லைங்க, ஃபிளாட் 50% டிஸ்கவுண்ட். இது இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் சர்டிபிகேட் வந்து கொடுக்குறோம். அடுத்தது நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே நாங்களே வந்து கொரியர் பண்ணிடுறோம். ஸோ அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜ் வந்து கிடையவே கிடையாது. நீங்க அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ இருந்தீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னலா வரும். ஸோ இன்னொரு நம்மளோட ஃபாலோவர் கேட்டிருந்தாங்க, நாங்க வந்து எப்படிங்க பிராக்டிஸ் பண்றது ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா? ஸோ அதை பத்தி நீங்க வரியே பண்ண வேண்டாம். நம்மளோட கிளாஸே பாத்தீங்கன்னா டே பை டே ஒரு கிளாஸ்க்கான வீடியோஸ் நாங்க வந்து பண்ணுவோம். அதுவும் நம்மளோட வெப்சைட்ல இருக்கும். சோ நீங்க ரிப்பீட்டடா எவ்வளவு முறை வேணாலும் அந்த வீடியோஸை நீங்க பார்க்கலாம். பிராக்டிஸ் பண்றதுக்கு ப்ராடக்ட் கொடுத்துறோம், நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க. பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் எங்க கிட்ட கேட்டு அந்த டவுட்ஸை நீங்க கிளியர் பண்ணிப்பீங்க. நீங்க பண்றது ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் நாங்க வந்து அதை கரெக்ட் பண்ணுவோம். சோ அதனால ரொம்ப ப்ராப்பரா ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் அளவுக்கே இருக்கும். அடுத்தது ஆன்லைன் ஆரி அண்ட் டெய்லரிங். சோ இந்த கிளாஸ்க்கு பாத்தீங்கன்னா அடிஷனலா 3 கிளாஸ் நீங்க வந்து ஃப்ரீயா எடுத்துக்கலாம். ஆரி கிளாஸ்க்கு வந்து நாங்க பிராக்டிஸ் மெட்டீரியல் வந்து காம்ப்ளிமெண்டரியா கொடுக்குறோம். ப்ரூச் கிளாஸ்லயும் 2 கிளாஸ் வந்து ஃப்ரீயா எடுத்துக்கலாம். அதுக்கும் பிராக்டிஸ் மெட்டீரியல் வந்து காம்ப்ளிமெண்டரி. சோ இது எல்லாமே பேசிக் டு அட்வான்ஸ் லெவல்ல இருக்கும். எல்லா கிளாஸ்க்கும் சர்டிபிகேட் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சாதான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக முடியுமா? இப்ப கொஞ்ச நாளா நிறைய பேர் மனசுல ஓடுற ஒரு விஷயம். ஆக்சுவலி இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ். உங்களுக்கு அதை கத்துக்கணும், பேசணும்னு ஆசையா இருந்தா நீங்க தாராளமா பண்ணலாம். ரொம்ப நல்ல விஷயம். நான் கூட இதுக்கு ட்ரை பண்றேன். ஆனா நம்ம இங்கிலீஷ் பேச தெரிஞ்சா மட்டும்தான் வந்து நம்ம வந்து மேக்கப் கத்துக்கவே முடியும், அதை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியும், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது டோட்டலா தப்பு. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்க பேசுறது தமிழ்லயே பேசினாலும் நீங்க பேசுற விஷயத்துல கண்டென்ட் இருக்கா, நீங்க அந்த கோர்ஸை வந்து தெளிவா கத்துக்கிறீங்களா, புரிஞ்சுக்கிறீங்களா, இதுதான் வந்து விஷயம். இப்ப மேக்கப் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அப்ப அந்த நம்ம ப்ராடக்டோட நேம் எல்லாம். ஸோ ஆக்சுவலிங்க ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா நம்ம தொடர்ந்து அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும் போது, அதை பார்த்துட்டே இருக்கும் போது அதுல இருக்கிற விஷயம் நம்ம மனசுல ஆட்டோமேட்டிக்கா பதிஞ்சு போயிடும். ஸோ மேக்கப் ப்ராடக்ட் அதிகபட்சமா என்னங்க ஒரு 20 இருக்குமா, 30 இருக்குமா, ஏன் 50 இருக்குமா, அதை நம்ம வந்து தொடர்ந்து அந்த பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும் போது, அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்லிடுவோம். அதுக்கெல்லாம் நமக்கு இங்கிலீஷ் பேச தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்கு பேசிக்கா நீங்க படிச்சிருக்கணும். ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை வந்து தமிழ்லையாவது எழுத அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா போதுமானது. தாராளமா நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகலாம்.
உங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும். நான் சொல்லி கொடுக்குற டெக்னிக்கை, சொல்லி கொடுக்குற விஷயத்த கண்ணுல பார்த்து கை வேலை செய்யற அந்த திறமை இருந்துச்சு அப்படின்னாலே போதும், தாராளமா நீங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகலாம். ஆஃப்லைன் மெஹந்தி கிளாஸ். ஸோ ப்ரொஃபஷனலாக நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் நம்ம நிலாஸ் ஃபேஷன் இன்ஸ்டியூட்ல நாங்கள் உங்களுக்காக 3 days மெஹந்தி கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா டிசைன்ஸுமே டெக்னிக்கோட ப்ராப்பராக நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். இதில் வந்து உங்களுக்கு மெஹந்தி கிளாஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து மெஹந்தி எப்படி நம்மளே ஹெர்பலாக கஸ்டமருக்கு வந்து நல்ல கலர் கொடுக்குற மாதிரி வந்து ஹென்னா வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும், கோன் மேக் பண்றது எல்லாமே இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் மேல பிராக்டிஸ்க்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே நாங்களே உங்களுக்காக காம்ப்ளிமெண்ட்ரியா ப்ரொவைட் பண்றோம். இதுல உங்களுக்கு சர்டிபிகேட்டும் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணி உங்க சீட்டை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மெஹந்தி கத்துக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதுங்க. இந்த கிளாஸ்ல உங்களுக்கு நாங்க பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால எல்லாருமே ஈஸியா மெஹந்தியை வந்து கத்துக்க முடியும். ஸோ மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகி அது ஒரு ப்ரொஃபஷனலா பண்ணணுங்கிற ட்ரீமோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா எங்களோட இந்த 3 days மெஹந்தி கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. என் பேர் சந்தினி. நான் வந்து சேலம்ல தான் இருக்கேன். ஆக்சுவலாக நான் நெயில் ஆர்ட்டுக்காக சென்னை அந்த மாதிரி பிளேசஸ்க்கு தான் போய் படிக்க வேண்டியிருக்கும். அட் த சேம் டைம் அங்கே போய் நம்ம ஸ்டே பண்ணி அதுக்கு எக்ஸ்பென்சிவும் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி தான் நான் வந்து கேள்விப்பட்டேன். ஆனால் பை லக் வந்து எனக்கு சேலம்லேயே கிடைச்சிருச்சு. அட் த சேம் டைம் சார் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ், அதாவது நெயிலோட ஸ்ட்ரக்சர்ல இருந்து அது எப்படி பண்ணணும், அது எவ்வளோ கிளியரா அது வந்து நாலேஜ் எங்களுக்கு கொடுத்தாங்கன்றது சீரியஸா இட்ஸ் அமேசிங். நான் ஃபர்ஸ்ட் டேவே இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தென் நிலா இன்ஸ்டியூட். தேங்க்யூ. ஐம் வினோ. கும்பகோணம்லேருந்து வந்திருக்கேன் நெயில் ஆர்ட் கிளாஸ்க்காக. ஆக்சுவலி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு டவுட்டுமே சார் அந்த ஸ்பாட்டில் கிளியர் பண்ணாங்க. எனக்கு ஏகப்பட்ட டவுட்ஸு. ஸோ எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒவ்வொரு அந்த ஸ்பாட்லேயே எனக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை, அந்த ஸ்பாட்லேயே அவங்க கிளியர் பண்ணிவிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு நெயில் எக்ஸ்டென்ஷன் கிளாஸு காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் போச்சு. மதியானத்துலேருந்து இப்போ ப்ராக்டிஸ் செக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ பக்கத்துலேருந்து சார் ஒன்றுனா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இன்னைக்கு கிளாஸு. தேங்க்யூ. நான் கரிஷ்மா ஆத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நெயில் ஆர்ட் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய இடத்துல ரெஃபர் பண்ணி கேட்டு பார்த்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இல்லை, இங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. கிளாஸும் சார் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக சொல்லித்தராரு. எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. திஸ் இஸ் வர்ஷினி ஃப்ரம் தர்மபுரி. நான் ரொம்ப நாளாக நெயில் ஆர்ட் கிளாஸ்க்கு வரணும்னு கொஞ்சம் அது மாதிரி கனவு மாதிரி இருந்தது. பட் இப்போது இங்கே வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் நெயில் கிளாஸ் வந்து நாங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். சார் ரொம்ப நல்லா அது மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் செக்ஷனாக சூப்பராக போயிட்டு. ஹாய், ஐம் சுதந்திரா. நான் வந்து மேச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்ட்டு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தது. அப்புறம் நான் சேலமில் எங்கே சர்ச் பண்ணி பார்த்தா நிலா இன்ஸ்டியூட் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. எனக்கு மேம் ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட தான் வந்து கற்றுக்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். அப்புறம் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி அப்புறம் இங்கே வந்து கிளாஸ் சேர்ந்தேன். 1.5 monthலேயே நான் குயிக்காக கற்றுக்கிட்டேன். எனக்கு ஆரி ஒர்க் சொல்லிக் கொடுத்த மேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சீக்கிரமாக எனக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க. சீக்கிரமாக கற்றுக்கிட்டேன். இது நான் போட்ட ஃபஸ்ட்டு ப்ளவுஸு. இது என்னோடய ப்ளவுஸ் ஒர்க்கு. ஃபுல் பார்டர் கொடுத்துருக்கேன். பார்டர் வந்து ரொம்ப ப்ராடாக கொடுத்துருக்கேன். அந்த பார்டரில் வந்து சுகர் பீட் வச்சுருக்கேன், லாங் ஃப்ரெஞ்சு நாட் வச்சுருக்கேன். அப்புறம் ஒன் சைடு மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃப்ளார் அண்டு லீஃப். அந்த ஃப்ளார் ஃபுல்லாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். லீஃபில் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஹேண்டில் வந்துட்டு நெட்டு அட்டாச் பண்ணி போட்டிருக்கேன். அந்த நெட்லேயும் கீழே வந்துட்டு லாங்காக பார்டர் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு லீஃபு, ஒரு ஜர்தோசி ஒர்க்கு, அப்புறம் ஜமிக்கி, கட்பீடு எல்லாமே வச்சு நான் போட்டிருக்கேன். இப்போது நான் வந்துட்டு அடுத்தது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்னோடய ப்ளவுஸ் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு என்ன லஞ்ச் கொண்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு லஞ்ச் ரொம்ப ஸ்பெஷல். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே வெஜிடபிள்ஸோட சூப்பரான ஒரு லஞ்சு. ஸோ அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா என்ன லஞ்சுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன காய் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். அவரைக்காய், பீட்ரூட்டு, கீரை, அதுக்கப்புறம் இது வந்து பாவக்காய் தொக்கு, புளி போட்டு வச்சது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் சாதம். ஸோ தட்டில் பார்க்கும்போது சாதம் இத்தனோண்டு காய் நிறைய இருக்குல்ல. எஸ், எப்போவுமே வந்து காய் நிறைய சாப்பிடணும், ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சாலும் சரி, நம்ம வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது அது நமக்கு ரொம்ப சத்தாக இருக்கும். நிறைய பேர் என்னென்னா எனக்கு கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிட்டா வயிறே நிறையறது இல்லைன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் காய் சாப்பிட்டா கண்டிப்பாக வயிறு நிறையாது. ஸோ அந்த மாதிரி பிளேட் ஃபுல்லாக வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு கொஞ்சமாக ரைஸ் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வயிறு வந்து ஃபில் ஆயிடும். இப்போ நான் சாப்பிட்றேன்னா திரும்பி ரைஸ் வந்து நாளைக்கு தான்
நாளைக்கு மதியம் தான் சாப்பிடுவேன். நைட்டு கூட வந்து ரைஸோ கார்போஹைட்ரேட் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இது வந்து நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணுற விஷயம். ஸோ எப்படி இருந்துச்சு என்னோட லஞ்சு? சாப்பிட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் செம்ம பசியில் இருக்கேன், சாப்பிட்றேன். இந்தாம்மா, இது சீக்கிரம் பேக் பண்ணுங்க. என்னதுங்க மேம்? இது வந்து மெஹந்தி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம கொரியர் பண்ணுறதுக்கு உள்ளேருந்து திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன் பேக் பண்ணுறதுக்கு. நீங்கள் வேணால் அதெல்லாம் எடுத்துக்கிறீங்களா என்னென்னு இருக்குன்னு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி? ஸோ இதில் வந்து இது ஆக்சுவலி யாருக்கு அப்படின்னா ஆன்லைனில் நம்மக்கிட்ட பே பண்ணி மெஹந்தி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராக்டிஸ் மெட்டீரியல் வந்து கொரியர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா ட்ராயிங் நோட்டு, அதுக்கப்புறம் வந்து இது ஃபுல்லாகவே வந்து கோன் பாக்ஸு. ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் அட்மிஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இதெல்லாமே வந்து கொரியர் அனுப்ப போகிறோம். அது இல்லாமல் கொரியர் பேக் பண்ணுற ஷீட்டு, மெஹந்தி வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கான ஃபுல் கிட்டு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஆயில், ஹென்னா, ஷீட்டு எல்லாமே வந்துடும். ஆக்சுவலி இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 3000 rupees பே பண்ணி மெஹந்தி கிளாஸ் ஆன்லைன் மெஹந்தி கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் வந்து நம்ம ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து கொரியர் பண்ணிடுவோம் அவங்களுக்கு. ஸோ கம்மிங் மண்டே கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. நீங்களும் வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகணும், ப்ரொஃபஷனலாக மெஹந்தி கிளாஸை உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆன்லைன் மெஹந்தி கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஆன்லைனாக இருக்கே எப்படிதான் கற்றுக்க முடியுங்கிற டென்ஷனே வேண்டாம். ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் அளவுக்கு கேர் எடுத்து நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்டேட் ஆகுற அளவுக்கு நாங்கள் வந்து டீச் பண்ணுறோம். பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் இந்த கிளாஸ் இருக்க போகுது. ப்ராக்டிஸ் மெட்டீரியல் அஃப்கோர்ஸ் ஃப்ரீ, சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ இன்னும் கம்மியான டைம் தான் இருக்குது. உடனே ஃபோன் பண்ணுங்கள், உங்கள் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். உள்ள போயிருக்கோம். ஸோ பார்க்கறதுக்கு அந்த இடம் கேப் பெருசா தெரியும். அதுக்கு வந்து நம்ம மேக்கப்ல என்ன பண்றோம், கான்டோர் பண்றோம் இல்லையா? பட் கான்டோர்லாம் அதெல்லாம் நீங்க அந்த அளவுக்கு கவர் பண்ண முடியாது. ஸோ அந்த கான்டோரை நான் என்ன பண்ணுவேன்னா ஐப்ரோ ஜெல் இருக்குல்ல, ப்ரௌன் கலர் ஐப்ரோ, பிளாக் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரௌன் கலர் ஐப்ரோ ஜெல்ல கொஞ்சமா இந்த ஃபிங்கர்ல லைட்டா எடுத்துட்டு உங்களுக்கு எங்க ஃபில் பண்ணணுமோ அந்த இடத்துல லைட்டா அப்ளை பண்ணிட்டு ரொம்ப நேச்சுரலா இப்படி பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ கவர் ஆயிடும். இப்போ எனக்கு கூட இந்த இடத்துல கொஞ்சம் ஹேர் உள்ளே போன மாதிரி இருக்கும், கேப். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு லாங்லேருந்து பார்க்கும்போது அங்கே அந்த ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் கான்டோர் தான். பட் நம்ம கான்டோர் க்ரீமில் பண்ணாமல் இதில் பண்ணுறோம். கான்டோர் க்ரீம் அங்கே 50% டிஸ்கவுண்ட்ல ஆன்லைன் பியூட்டிஷியன் கிளாஸ் உங்க வீட்ல இருந்துட்டே நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்காக செம்மையா சூப்பரா ஆஃபர் கொடுத்துருக்கோம். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபீஸ்ல இருந்து அப்படியே ஃபிளாட் 50% டிஸ்கவுண்ட். அது இல்லாம ப்ராக்டிஸ் மெட்டீரியல் எல்லாமே எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லாம நாங்களே உங்களுக்காக காம்ப்ளிமெண்ட்ரியா ப்ரொவைட் பண்ணிடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்களோட பியூட்டிஷியன் கிளாஸை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு பியூட்டிஷியன் ஆகணும், ஒரு சலூனுக்கு ஒர்க் போகணும், உங்களோட கெரியரில் அடுத்த லெவல் நீங்கள் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஆன்லைன் பியூட்டிஷியன் கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்லைனில் கற்றுக்கிட்ட ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் அளவுக்கு இருக்குமா, எப்படி ப்ராக்டிஸ் செஷன்லாம் இருக்கும், நாங்கள் ப்ராடக்ட்லாம் எங்கே போய் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் மெட்டீரியல் அஃப்கோர்ஸ் நாங்களே உங்களுக்காக கொடுத்துட்றோம். நீங்கள் எப்படி வந்து உங்களோட ஃப்ரீ டைம்ல கத்துக்கலாம் அப்படிங்கறத வச்சு தான் நாங்க இந்த கோர்ஸே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி நீங்க ஒர்க்கிங் உமனா இருக்கலாம், வீட்டில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம், உங்களோட ஃப்ரீ டைம்ல இந்த கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இது வந்து ஒரு டீமா ஒரு குரூப்பா இந்த கிளாஸ் இருக்க போறது கிடையாது, இண்டிவிஜுவலான ஒரு செஷன் தான். உங்களோட எந்த டவுட்ஸா இருந்தாலும் நீங்க இண்டிவிஜுவலாவே கேட்டு உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ்க்கு நாங்களே மெட்டீரியல் கொடுக்கறதுனால நீங்க வந்து வீட்டில இருந்தே நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒன்னொன்னு ப்ராக்டிஸ் பண்ணும்போது வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே நாங்கள் கிளியர் பண்றோம். ஸோ மறந்துடாதீங்க, ஃபீஸ்ல இருந்து ஃபிளாட் 50% டிஸ்கவுண்ட், ப்ராக்டிஸ் மெட்டீரியல் ஃப்ரீ, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. ஆன்லைன் பியூட்டிஷியன் கிளாஸ்ல என்னென்ன சிலபஸ் வந்து கவர் பண்றோம், இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஆக்சுவலி ஆஃப்லைன்ல என்னென்ன சிலபஸ் இருக்கோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து எங்களோட ஆன்லைன் கிளாஸ்லயும் வந்து இருக்குங்க. உங்களுக்கு நார்மல் பிளவுஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் எப்படி பைப்பிங் வைக்கணும், நாட் வைக்கணும், பேசிக் பிளவுஸ்ல வந்து உங்களுக்கு ஹார்ம்ஃபுல் லூஸ் வராமல் எப்படி வந்து கரெக்ட் பண்ணணும், ஸோ நெக் வந்து ரொம்ப டெப்த்தாக ரொம்ப லோ ஆகாமல் எப்படி கிளைண்ட்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணணும், நெக் ப்ராடாக கீழே இறங்கி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி ப்ராப்பர் வந்து கப் ஷேப் எப்படி கொடுக்கணும், டாட் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க்கு, கட் ஒர்க்கு, ஸ்லீவ் டிசைன்ஸ், பிரின்ஸ் கட்டு, க்ளோஸ் நெக்கு, காலர் நெக்கு, நெட்டட் பிளவுஸ், ஸ்லீவ் நெக்ல நிறைய டிஃப்ரெண்ட் வேரியேஷன், ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. இது போக ஃபைனலாக பாடி மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ மெஷர்மெண்ட்லேயே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து
கவர் பண்றோம். இதுதாங்க எங்களோட ஆன்லைன் பிளவுஸ்க்கான சிலபஸ். இதே மாதிரி சுடிதார்லையும் எல்லாமே வரும். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ நீங்க அதை எடுத்துக்கலாம். ஸோ அடிஷ்னலா இப்போ வந்து ஆன்லைன் டெய்லரிங்ல வந்து பிளவுஸ் ஆர் சுடி ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு 3 கிளாஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா உடனே இந்த ஸ்க்ரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட டெய்லரிங் கிளாஸ்ல உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா ஆன்லைன் கிளாஸ்க்குமே சர்டிபிகேட்டும் ப்ரொவைட் பண்றோம். இப்படி நேரா பார்த்து போட்டீங்கன்னா கண்ணு கொஞ்சம் பெருசா இருக்கிறவங்களுக்கு மேல மோதாது, போட்டுடலாம். கண்ணு கொஞ்சம் குட்டியா இருக்கிறவங்களுக்கு இப்படி பண்ணும்போது என்ன ஆயிரும், இந்த லேஷ் போய் மேல மோதிக்கும். நம்ம என்ன பண்றோம், இப்படி ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை திறந்துட்டு இடி போடுறோம். அது என்ன ஆயிருது, பிளிங்க் ஆகி மேல கீழே எல்லாமே கோலமா ஆயிருது கண்ணுல, இல்லையா? ஸோ அப்போ என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஹேண்ட் மிரர் எடுத்துட்டு கொஞ்சம் இப்படி கீழே வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட் மிரர் பார்க்காம இப்படி வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க ஸ்பேஸ் கிடைக்கும். அப்ப நம்ம இப்படியே பார்த்து இப்படியே போட்டுடலாம். ஓகேவா? இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் ரொம்ப கண்ணு சின்னதா இருந்தா காஜல் மட்டும் கூட போட்டுக்கலாம். விங் லைனா நான் கொஞ்சம் பெரிய விங் லைன் போடுவேன். ஓகேவா? எனக்கு மேல ஒட்டுறது இல்ல. உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா கொஞ்ச நேரம் இப்படி போட்டுட்டு கொஞ்ச நேரம் இப்படியே கீழேயே பார்த்துட்டு இருங்க, கொஞ்சம் ட்ரை ஆகுற வரைக்கும். எப்படி இருக்குது நெத்திச்சுட்டி? என்னங்க மேம் நெத்திச்சுட்டிலாம் வச்சு சந்திரமுகி மாதிரி மாறிட்டீங்க. சந்திரமுகி மாதிரியா? ஆக்சுவலி இந்த நெத்திச்சுட்டி எனக்கே இல்லை, இது எல்லாமே நம்மளோட மாடல்ஸ்க்கு. அப்படி பார்த்தோம்னா நம்ம மாடல்ஸ் தான் இப்போ வந்து சந்திரமுகியா மாற போறாங்க. சந்திரமுகின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி சந்திரமுகின்னு நினைச்சிடாதீங்க, அப்படியெல்லாம் இல்லை. நாங்க இந்த மாதிரி சந்திரமுகியா மாத்த போறது நான் இல்லை, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், அந்த ப்ராசஸ்ல தான் எல்லாரும் இருக்காங்க. இன்னைக்கு எங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைனல் டே. ஸோ அவங்களோட மாடல்ஸ் எல்லாம் வேற லெவல்ல வந்து ஒர்க் பண்ண போறாங்க. எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணி பார்த்து சொல்லணும். எனக்கு எப்படி இருக்கு இந்த நெத்திச்சுட்டி, அதை கூட நீங்க கமெண்ட் பண்ணலாம். நல்லா இருக்கா இல்லையா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? சரி, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜுவல்லரி எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா தான் ப்ரொவைட் பண்றோம், ஃபுல் செட். ஸோ அதனால அவங்க வெயிட் பண்றாங்க, கொடுத்துடலாம். ஹாய், என்னோட நேம் வந்து பொன்மாரத்தி. நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து வர்றேன். மேம் ஐடி வந்து எப்படின்னா நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்து வந்தேன். பட் நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமே எனக்கு வந்து எப்படின்னா ஒருத்தவங்க மூலமாக வந்து மேம் வந்து நல்லா சொல்லி தர மாட்டாங்க, அவங்க அசிஸ்டன்ட் தான் பார்த்துப்பாங்க. மேம் வந்து சும்மா வருவாங்க, பட் அவங்க வந்து வீடியோ மட்டும்தான் எடுப்பாங்க, கிளாஸ் வந்து எதுவுமே அவ்வளோவா எடுக்க மாட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அது சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தது. என்னடா அது நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டோமே. ஆனால் எனக்கான ஃபேமிலியும் வந்துட்டாங்க, ஃபேமிலி கூப்பிட்டு வந்துட்டு மேம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு முந்தின பேஜ் வந்து திலேஸ்வரின்னு ஒரு அக்கா படிச்சாங்க, அவங்க மூலமா மேம் நம்பர் நான் வாங்கி மேம் கிட்ட டைரக்டாவே பேசிட்டேன். மேம் பேசுறதுக்கு அப்புறம் எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். வந்ததுக்கப்புறம் ஓகே நம்ம இப்படி பேசிட்டோமே, மேம் வந்து நம்மள எதுவும் தப்பா நினைச்சுப்பாங்க, நம்மள வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன் நான். ஆனா அப்படி கிடையவே கிடையாது. மேம் வந்து ஒரு சூப்பர் கேரக்டர். அவங்கள பார்த்தாலே வந்து நமக்கு வந்து மேக்கப் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். எனக்கு அவங்க சொன்னாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா தான் வந்து இங்க வந்து இருந்தது. மேமும் சரி, அவங்க அசிஸ்டன்டும் சரி, எல்லாருமே இங்க வந்து நல்லா கைட் பண்ணாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க கைட் பண்ணது. ஒரு சில இடத்துலலாம் நான் பார்த்துருக்கேன், நிறைய இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டவுட் கேட்டா கூட வந்து ஒரு தடவை தான் சொல்லுவாங்க. பட் மேம் அப்படி கிடையாது, நம்ம எத்தனை தடவை கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அந்த ஒரு இது வந்து மேம் கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா. அப்படி அவங்க டவுட் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து கேட்க தான் தோணுமே தவிர்த்து மேம் மேல வந்து மத்தவங்க மேல ஒரு ஒப்பீனியன் வந்து மேம் மேல எனக்கு வரவே இல்லை. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம கத்துப்போமா கத்துக்க மாட்டோமா, வந்துட்டோமா அவசரப்பட்டு வந்துட்டோமா, என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா மேம் சொல்லி கொடுத்த மெத்தட், அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நல்லா ஜாலியா இருந்தாங்க. என்ன டவுட் கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, ரூடா எதுவுமே பேச மாட்டாங்க. எனக்கு வந்து அது வந்து மேம் கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம நிறைய செல்ஃப் அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுக்குற அட்வைஸ்னால எனக்கே ரொம்ப என்ன சொல்றதே தெரியல, நிறைய கான்பிடென்ட் வந்துட்டு எனக்கு. ஓகே நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நான் மேக்கப் போட்டுட்டேன் என்னோட பேருக்கு. அது வந்து ஏனோ தானே இருந்தது. செகண்ட் டே மேக்கப் போட்டுட்டு அது ஓகே. பட் இப்போ இவங்களுக்கு போடும்போது எனக்கு வந்து ஃபுல்லா கான்ஃபிடென்ட் வந்துட்டு ஓகே நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு. இப்படி நல்லா போட்டி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ்ல வளரவே முடியாது. ஒரு பிஸ்னஸ்ல வந்து பார்ட்னர்ஷிப்பா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனா எல்லாரோட தயவுமே நமக்கு தேவையா இருக்கும். பக்கத்து கடைக்காரங்க, எழுத்த கடைக்காரங்க, மேல கடைக்காரங்க, அப்புறம் நமக்கு வர கஸ்டமர்ஸ்.
ஸோ எல்லாரோட தயவுமே நமக்கு தேவை. எல்லாருக்கூடயும் ஒரு பாண்டிங் இருந்தால் தான் உங்களால் நிம்மதியாக வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நீ பெருசு நான் பெருசு, நீ இதை சொல்றியா நான் அதை சொல்கிறேன், நான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஈகோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் நிம்மதியாக பிஸ்னஸ் பண்ண முடியாது. எல்லா பக்கம் இருந்து நமக்கு ஒரு ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்கும், நம்மளோட டைம் நிறைய வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால பிஸ்னஸில் எப்பவுமே எதிரியை சம்பாதிக்காதீங்க, ஓகேவா? பிஸ்னஸில் எதிரியே சம்பாதிக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் நண்பர்களாக வச்சுக்க பாருங்கள். ஃபைன், இது என்னோட ஒரு பெஸ்ட் அட்வைஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ இத்தனை நாள் நீங்கள் இருந்தீங்க, ஒரு மாதம் ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி நான் பேசி நீங்கள் கேட்டிங்களா? ஒரு நாளாவது குறை சொல்லி கேட்டிங்களா? பண்ண மாட்டேன், நீங்களும் பண்ணாதீங்க. அது இன்னொரு 2வது அட்வைஸ். அது எங்கேயுமே போய் இன்னொரு ஆர்டிஸ்ட்டை பற்றி குறை சொல்லாதீங்க, குறை பேசாதீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மேபி உங்களுக்கு ஹானஸ்டாக ஒருத்தர்கிட்ட ஒரு குறை தெரியுதுன்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கு முடிஞ்சால் அவங்கக்கிட்டே சொல்லுங்கள். அந்த அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்குது, இல்லை அந்த அளவுக்கு அதில் உண்மை இருந்துச்சுன்னா நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அமைதியாக நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். அன்னைக்கு சொன்னதா, சிம்பிளான ஹேர் ஸ்டைலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைலாக டிஃப்ரெண்டாக கேட்கவே மாட்டாங்க பிரைடு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 20, 30, 50, 100 எத்தனை ஹேர் ஸ்டைல் வேணாலும் கற்றுக்கோங்க. ஆனால் பிரைடுக்கு அதிகபட்சமாக ஃப்ரண்ட்டில் ஒரு 3 to 5 ஹேர் ஸ்டைலு, பேக்கில் ஒரு 3 to 5 ஹேர் ஸ்டைலு, ப்ராப்பராக ஜவுரி கொஞ்சம் எப்படி வைக்கணும் இதை கற்றுக்கணும். நீங்கள் இது கற்றுக்கிட்டாலே போதுமானது. அதோட சேர்த்து நான் சொன்ன மாதிரி என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், எப்படி ஹேர் ப்ரிப்ரேஷன் பண்ணணும், பிளேஸ்மெண்ட் எங்கே பண்ணணும், என்ன டிகிரி எடுக்கணும், எப்படி பேக் கோம் பண்ணணும், எந்த ஹேர் ஸ்டைலுக்கு என்ன பேக் கோம் வேணும், இதெல்லாம் மட்டும் நீங்க தரவாயிட்டீங்க அப்படின்னா செக்ஷன் எப்படி எடுக்கணும், எத்தனை இன்ச்சஸ்ல எடுக்கணும், இந்த தியரி தரவாயிட்டீங்கனாலே உங்களால ஈஸியா ஹேர் ஸ்டைல் போட்டுற முடியும். மற்றபடி மேல கேட்குற ஸ்டைல் எல்லாம் ஒரு இமேஜ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே ஐடியா வந்துடும், இது இப்படிதான் போட்டிருப்பாங்க. ஒன்னொன்னுக்கெல்லாம் நீங்க ஹேர் ஸ்டைலுக்கு போய் எத்தனை ஹேர் ஸ்டைல் கிளாஸ் போய் கத்துப்பீங்க? இப்போ இங்கே ஒரு 20 ஹேர் ஸ்டைல் கற்றுக்குறீங்க, அடுத்து இன்னொரு 5க்கு இன்னொரு இடத்துக்கு கிளாஸ் போவீங்களா, இன்னொரு 5க்கு இன்னொரு இடத்துக்கு போவீங்களா? வெரைட்டி 1000 இருக்கு. அது எல்லாமே நம்ம கிரியேட் பண்றது தான். இல்லை, நீங்க என்ன கத்துக்கணும், அதோட பேஸ் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா எதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா பேஸ் தெரியல அப்படின்னா உன்னை பார்த்தீங்கன்னா அது எப்படி போட்டிருக்காங்கன்னே தெரியாது. நீங்க அதையும் மீறி போட்டாலும் அது தப்பா தான் வரும். ஏன்னா உள்ள இருக்கிறது யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, மேல என்ன பண்ணணும்னு மட்டும் தான் சொல்லி தருவாங்க. உள்ள ப்ராப்பர் டெக்னிக் தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை கரெக்டா லேர்ன் பண்ணிக்கோங்க. புத்தாண்டுக்காக ஸ்பெஷலா ஆஃபர் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? இருக்கே, நம்ம நிலாஸ் ஃபேஷன் இன்ஸ்டியூட்ல நீங்க ஜாயின் பண்ண போற ஒரு கிளாஸ்க்குமே ஸ்பெஷலா நியூ இயர் ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் எந்தெந்த கிளாஸ்க்கு அப்படின்னா, நம்மளோட ஆன்லைன் டெய்லரிங் ஆரி ஒர்க் பியூட்டிஷியன், ஆஃப்லைன் டெய்லரிங் ஆரி ஒர்க் பியூட்டிஷியன், ஸோ எல்லா கிளாஸஸ்க்குமே இந்த ஸ்பெஷல் நியூ இயர் ஆஃபர் காத்துட்டு இருக்கு. பட் ரொம்ப ஷார்ட் டைம் ஆஃபர். ஸோ நீங்க நியூ இயர் ஆஃபர்ல உங்களுக்கான கிளாஸை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இமீடியட்லி இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லை இந்த லிங்கை டச் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்கள் எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணணுமோ அந்த கிளாஸில் உங்களோட சீட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஹேர் ஸ்டைல் போடுறது யாருக்கெல்லாம் பிடிக்கும், அதுவும் முக்கியமா மேக்கப் ஆர்டிஸ்ட் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு மேக்கப் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டோ அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமா ஹேர் ஸ்டைல் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அதுலதான் நிறைய விஷயங்களை புதுசா நம்மளால கிரியேட் பண்ண முடியும், புதுசா ட்ரை பண்ண முடியும். ஸோ எப்பவுமே பிரைடா இருந்தாலும் சரி, என்னோட மாடலா இருந்தாலும் சரி, ஹேர் ஸ்டைல் பினிஷிங்கா வரணும் அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்றீங்க, உங்க பிரைடுக்கு அழகா ஹேர் ஸ்டைல் போடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்காக 5 days ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்டைல் கிளாஸ் நிலாஸ் ஃபேஷன் இன்ஸ்டியூட்ல நடக்குது. ஸோ ஹேர் ஸ்டைல் சம்பந்தமா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த கிளாஸ்ல நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். நிறைய டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைல் ரொம்ப ஈஸியான வேலை டெக்னிக்கோட எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்காக சொல்லி கொடுக்க போறேன். ஸோ நீங்க இந்த 2 days கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உடனே இந்த வீடியோல வர நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம், இல்ல இந்த லிங்கை டச் பண்ணி உங்களோட சீட்டை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நான் தூரமா இருக்கேங்க, அதனால என்னால டிராவல் பண்ணி ஒரு கிளாஸை கத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல அப்பா அம்மா விட மாட்டேங்கிறாங்க. ஹஸ்பண்ட் இவ்வளவு தூரம் எல்லாம் போக வேண்டாம்னு சொல்றாரு. அப்புறம் குழந்தைங்க இருக்காங்க, ஸோ அவங்கள பாத்துக்கிறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கு. அப்புறம் எனக்கு வெளியெல்லாம் பழக்கமே இல்லைங்க, அதனால என்னால டிராவல் எல்லாம் பண்ண முடியாது, என்னால ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த செய்யாம இருக்கிறதுக்கு எவ்வளவோ காரணம், பல காரணம். ஆனா நம்ம கொஞ்சம் வெளியே இந்த சொசைட்டில பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பெண்கள் எவ்வளவோ சூழ்நிலையில இருந்துதான்
ஒரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரே விஷயம் வந்து நம்ம சொந்த காலில் நிற்கணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம ஃபேமிலி பார்த்துக்கணும், நம்ம ஃபேமிலிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையானது நம்ம பண்ணணும். எல்லாத்துக்கும் மேல முதல்ல எனக்கு தேவையானதை நான் பண்ணிக்கணும், என் சொந்த காசுல பண்ணிக்கணும், எனக்குன்னு ஒரு தனி பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும், நான் அதுல சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கணும், எனக்கு தேவைப்படும் போது எடுத்து நான் செலவு பண்ணணும், யார்கிட்டயும் பர்மிஷன் கேட்காம. ஸோ இந்த மாதிரி அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரே விஷயம்தான் அவங்களுக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதையும் கடந்து அவங்க ஒரு விஷயத்த வந்து செய்ய வைக்குது. ஸோ அதனால நீங்க ஒரு தொழில் தொடங்கல, இல்லை ஒரு ஒர்க்குக்கு போகல அப்படின்னா இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து தயவு செஞ்சு ரீசனா உங்களுக்குள்ளேயே சொல்லிக்காதீங்க. நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இது எல்லாம் கடந்தும் உங்களால செய்ய முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை நீங்க நம்புங்க. என்ன அதை சொன்ன இதை சொன்ன அதெல்லாம் விட்டுடுங்க. என்ன சொல்றதுன்னா, உங்களை ஒருத்தர் ஹர்ட் பண்ணியிருந்தாலும் மறந்துடுங்க. நீங்க யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தாலும் சாரி கேட்டு அதை விட்டுடுங்க. அதோட சாரி கேட்கணும்னு கூட கிடையாது, இப்போ கேஷுவலா பேசிடுங்க, அவ்வளவுதான். ஓகேவா? பேசிட்டு இங்கிருந்து போகும்போது எல்லாரும் எப்படி எல்லாம் ஒரு டீமா வந்தீங்க. இங்க பேட்ச் ஸ்டார்ட் ஆகுற அன்னைக்கு யாராவது இங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்களா? இல்ல இந்த டீம் அந்த டீம்லாம் இல்லை, எல்லாரும் பார்த்தா சிரிச்சுக்கிட்டீங்க, எல்லாருமே பேசிக்கிட்டீங்க. அதே மாதிரி இன்னைக்கு கிளம்பும் போதும் எல்லாருமே ஹக் பண்ணி என்ன பண்றது, கை கொடுத்து பை சொல்லி, ஆல் தி பெஸ்ட் சொல்லி, கங்க்ராச்சுலேஷன் சொல்லி, எல்லாமே சொல்லி என்ன பண்ணணும், அவங்க பயணத்தை நோக்கி கிளம்பணும். ஓகேவா? கரெக்ட் தானே? ஏன்னா இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் டே எப்படி பேசினேன்னா இன்னைக்கு வரைக்கும் அப்படிதானே பேசுறேன். நீங்க என்ன 10 வருஷம் கழிச்சு மீட் பண்ணா கூட நான் அப்படிதான் பேசுவேன். எனக்கு வந்து ஐயோ இந்த ஸ்டூடெண்ட் பெஸ்ட் ஸ்டூடெண்ட், இவங்க ஃபேவரெட்டு, இவங்க தெரிஞ்சவங்க, அப்படி இப்படி அதெல்லாம் எதுவுமே என்னை பொறுத்தவரை கிடையாது. எனக்கு யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் தோணும். ஒன்ஸ் அயன் பண்ணிட்டீங்கன்னா அந்த மடிப்பு அது அப்படியே நின்றுரும். அதனால யாருக்குனாலும் நீங்க அந்த ஸ்ப்ரெட்டிங் பண்ணும்போது அதே மாதிரி இன்னொரு விஷயம், இதோட டிஸ்டன்ஸ் ஒரே மாதிரி இருந்தா இன்னும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஓகேவா? இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஸ்லிம்மாலாம் இருக்காங்க அப்படின்னா இந்த உள்ள இருக்கிற மடிப்பை இன்னும் சின்னதா எடுக்கலாம். நம்ம எடுத்தோம்னா இங்க இன்னும் மடிப்பு இந்த சைஸ் மாறாது. இப்ப இங்க வந்து 3 இன்ச்னா 3 இன்ச் வந்து நீங்க வந்து அதை இன்னும் சின்னது பண்ணி 2 இன்ச்லாம் வச்சா நல்லா இருக்காது. ஸோ மேக்ஸிமம் இந்த 4 ஃபிங்கருக்காவது இருக்கணும். ஓகேவா? ஆனா உள்ள இருக்கிறத இன்னும் சின்னது பண்ணீங்கன்னா இங்க நிறைய நமக்கு ப்ளீட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஆனா வந்து அவங்க சைஸ் ரொம்ப முக்கியம். இப்ப அவங்க செஸ்டோட சைஸ் வந்து ப்ராடா இருக்கு இந்த இடம் அப்படின்னா இதை ரொம்ப குட்டி வச்சீங்கன்னா உங்களால அப்படி ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா இங்க துணி இருக்காது உள்ள. அவங்களுக்கு கொஞ்சம் பெருசா தான் நம்ம வைக்கணும், அதாவது உள்ள இருக்கிற மடிப்பு. ஓகேவா? இதை சின்னது பண்ணிக்கலாம். இதுவே ரொம்ப ஸ்லிம்மா இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு உள்ள விடணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்கு இன்னும் பாதி சைஸ்ல எடுத்துக்கலாம். நான் 3/4 சொன்னல, பாதி சைஸ் எடுத்தீங்கன்னா இன்னொரு 2-3 ப்ளீட்ஸ் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். அப்ப நிறைய இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகேவா? ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணா 3 கிளாஸ் அடிஷ்னலா ஃப்ரீயா கிடைச்சா, அது நியூ இயர் அதுமா இப்படி ஒரு ஆஃபர் கிடைச்சா எப்படி இருக்கும்? சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்காக அந்த ஆஃபரை தான் நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். ஸோ இந்த ஆஃபர் எப்படி இருக்க போகுது? இப்போ நீங்க வந்து டெய்லரிங் கத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, இல்ல ஆரி ஒர்க் கத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, உங்களுக்கு ஆஃப்லைன் வரலாம் இல்ல ஆன்லைன்ல பண்ணலாமா, எந்த சாய்ஸ் வேணாலும் அது உங்களோடது தாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கிளாஸ் வர போறீங்கன்னு முடிவு பண்ணுங்க. ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படிங்கறதும் நீங்களே டிசைட் பண்ணுங்க. அந்த கோர்ஸ்க்கு இப்போ நீங்க ஆரிக்கு ஃபீஸ் கட்டினாலும் சரி, டெய்லரிங் கிளாஸ்க்கு ஃபீஸ் கட்டினாலும் சரி, அடிஷ்னலா 3 கிளாஸை ஃப்ரீயா கத்துக்கலாம். அந்த 3 கிளாஸ்ல என்னென்ன வரும் அப்படின்னா செல்ஃப் க்ரூமிங், செல்ஃப் சாரி டிரேப்பிங், ஃப்ளவர் மேக்கிங், இல்லைன்னா மெஹந்தி. ஸோ 4ல் 3 ஆப்ஷன் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் வந்து நியூ இயர் வரைக்கும் மட்டும்தான். புத்தாண்டு அதுவுமா புதுசாக ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஸோ நான் சொல்கிறேன், இந்த ஆஃபரோட சேர்த்து உங்களோட சந்தோஷம் இரட்டிப்பாக போகுது. ஸோ இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்களோட ஆன்லைன் இல்லை ஆஃப்லைன் கிளாஸில் உங்கள் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணி 1, 2 இல்லை 3 அடிஷ்னல் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக கற்றுக்கோங்க. மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா நம்ம நிலாஸ் ஃபேஷன் இன்ஸ்டிடியூட்ல 3 days பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ப்ரொஃபஷனல் மெஹந்தி கிளாஸ் வந்து ஆஃப்லைன்ல நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 days மெஹந்தி கிளாஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பிரைடல் மெஹந்தி போடுற வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொசீஜரா ரொம்ப ஈஸியான மெத்தட்ல சொல்லி கொடுக்குறோம். உங்களுக்கு மெஹந்தி கத்துக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டுமே போதும். நீங்க எவ்வளவு பிகினரா இருந்தாலும் இந்த கிளாஸ்ல சூப்பரா வந்து மெஹந்தி கத்துட்டு ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து ஆக முடியும். ஸோ அதை எப்படி நீங்க வந்து ப்ராப்பரா உங்களோட இந்த ஃபீல்டை வந்து நீங்க அடுத்து டெவலப் பண்ணணுங்கிற வரைக்கும் எல்லாமே நாங்க வந்து உங்களுக்கு டீச் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மெட்டீரியல் வந்து நாங்களே காம்ப்ளிமெண்டரியா கொடுக்குறோம். இதுல வந்து மெஹந்தி கிளாஸ்ல உங்களுக்கு மெஹந்தி போடுறது மட்டும் இல்லாம மெஹந்தி எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், கோன் எப்படி மேக் பண்ணணும், இது எல்லாம் கூட வந்து நாங்க சொல்லி கொடுக்குறோம். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா
இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கு. ஸோ டைம் டிலே பண்ணாமல் உங்கள் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டெய்லரிங் ஆரி எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஏஜ் லிமிட் இருக்காங்க, இந்த வயசுக்குள்ள தான் கத்துக்கணும் அப்படின்னு, இல்ல படிச்சிருக்கணுமா, நல்லா படிச்சிருந்தாதான், இங்கிலீஷ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சாதான் வந்து நம்மளால வந்து ஒரு பிசினஸ் பண்ண முடியுமா? ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் நம்ம யோசிக்கிறோம். பட் அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாதுங்க. இப்போ நம்மளோட டெய்லரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்கா அந்த மெஷர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டு எழுதுற அளவுக்கு இருந்தா போதும். கிளாஸஸ் ஃபுல்லாவே தமிழ்ல தான் இருக்கும். ஆரியில அந்த மெஷர்மெண்ட்ஸுமே இருக்காது. நீங்க வந்து நாங்க சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சாலே போதுமானது. ஏஜ் லிமிட் இதுல கிடையவே கிடையாது. நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி, நீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு நீங்க வந்து கத்துக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல உங்களோட ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் நீங்க கத்துக்கணும்னு நினைச்சாலும் சரி, யாரா இருந்தாலும் தாராளமா எங்களோட டெய்லரிங் ஆரி ஒர்க் கிளாஸை கத்துக்கலாம். நாங்க எதிர்பார்க்கறது ரெண்டு விஷயம். ஒன்னு இன்ட்ரெஸ்ட், எப்படியாவது இதை முடிச்சுட்டு நம்ம இதுல இருந்து அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு. ரெண்டாவது பொறுமை. இது ரெண்டும் இருந்துச்சுன்னா எல்லாருமே எங்களோட கிளாஸ் கத்துக்கலாம். இப்ப நியூ இயர் ஸ்பெஷல் ஆஃபர்ல டெய்லரிங் ஆரி ஆன்லைன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிஷ்னலா 3 கிளாஸ் வந்து ஃப்ரீ பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு காம்போவா கத்துக்கும் போது நீங்க எல்லாமே உங்க பிசினஸோட வந்து ஆட் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு ஆரி கிளாஸ்க்கு வந்து பிராக்டிஸ் மெட்டீரியல் நாங்களே கொடுத்துறோம். இது ஆரி அண்ட் டெய்லரிங்க்கு மட்டும் கிடையாது, ப்ரூச்சஸ் கிளாஸ்க்குமே வந்து ஆட் ஆகும். ஸோ ப்ரூச்சஸ் கிளாஸ்க்குமே ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. பிராக்டிஸ் மெட்டீரியல் வந்து நாங்களே ப்ரொவைட் பண்றோம். ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுட்டு உங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ. 999ல செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ், அதுவும் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல்ல. இவ்வளவு கம்மியான ஃபீஸ் சொல்றாங்களே, கிளாஸ் ரொம்ப பேசிக்கா இருக்குமா, அட்வான்ஸ் எல்லாமே இதுல வந்து ஆட் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். டென்ஷனை விடுங்க. சிடிஎம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஸ்கின் டோனுக்கு எப்படி மேக்கப் பண்ணணும் அப்படிங்கறத பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் பிராக்டிகலாவும் லைவாவும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். செல்ஃப் மேக்கப்ல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஸ்கின் டோனை மேட்ச் பண்றதுதான். கம்மியா மேக்கப் போட்டா கூட ரொம்ப பிரைட்டா தெரியுது, கொஞ்ச நேரத்துல என்னோட மேக்கப் ரொம்ப கிரேவ் ஆயிருது, நான் இருக்கிற கலரை விட இன்னும் ரொம்ப கம்மியா தெரியுறேன். சோ இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் நம்மளோட இந்த 1 டே ஆன்லைன் செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எல்லா டவுட்டையும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். சூப்பரா உங்க ஸ்கின் டோன் மாறாம அழகா மேக்கப் போடுறதுக்கும் கத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உடனே இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணி உங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 50% டிஸ்கவுண்ட்ல பியூட்டிஷியன் கிளாஸ் கத்துக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். எஸ், உங்களுக்காக ஆன்லைன் பியூட்டிஷியன் கிளாஸ் ஃபீஸ்ல இருந்து ஃபிளாட் 50% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். இது மட்டுமா அப்படின்னா இல்லைங்க, இன்னொரு பெரிய லிஸ்டே நான் வச்சிருக்கேன். பிராக்டிஸ்க்கான மெட்டீரியல் எல்லாமே நாங்களே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லாம உங்களுக்காக வந்து கொடுக்குறோம், கொரியர் பண்ணிடுறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் சர்டிபிகேட் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த ஆன்லைன் பியூட்டிஷியன் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெக்கார்டர் செஷனா இருக்கும். ஸோ நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல வீட்டுல வந்து எனக்கு பர்டிகுலர் இந்த டைம் எல்லாம் அட்டன் பண்ண முடியாதுங்க, ஃப்ரீ டைம்ல தான் அட்டன் பண்ண முடியும்னு சொல்றவங்களா இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே ஏத்த மாதிரி ஒரு கிளாஸ் தான் நம்மளோட ஆன்லைன் பியூட்டிஷியன் கிளாஸ் இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். மார்னிங் 10ல இருந்து ஈவினிங் 4 வரைக்கும் உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு எங்களோட டீச்சர்ஸ் வந்து அவைலபிளா இருப்பாங்க. ஸோ இப்போ உங்களோட சீட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணுங்க. உடனே உங்க சீட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆன்லைன் ஆரி ஒர்க் கிளாஸ்க்கும் ஆஃப்லைன் ஆரி ஒர்க் கிளாஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், ஃபீஸ்ல என்ன டிஃபரன்ஸ், சிலபஸ்ல என்ன டிஃபரன்ஸ், நீங்க கத்துக் கொடுக்குற முறையில என்ன டிஃபரன்ஸ், அந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த டவுட்ஸ் எல்லாமே நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் சேமா தாங்க இருக்கும் உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலயும். ஆஃப்லைன் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க ஒரு ஸ்டிச்சா கத்துப்பீங்க. ஆன்லைன்ல வந்து நீங்க ஒரு வீடியோஸா பார்த்து கத்துப்பீங்க. அதே மாதிரி எங்களோட டீச்சிங் மெத்தட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் தான். இங்க டீச்சர்ஸ் இருந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஆன்லைனுக்கும் தனி டீச்சர்ஸும் தனி டீமும் வந்து இருக்காங்க. இங்க ஆஃப்லைன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கும், 2 hours அந்த மாதிரி ஒரு நாளைக்கு. ஸோ பேட்சஸ் இருக்கும். பட் ஆன்லைன்ல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பேட்சஸ்லாம் கிடையாது. மார்னிங் 10ல இருந்து ஈவினிங் 4 வரைக்குமே உங்களோட டீச்சர் உங்களுக்காக அவைலபிளா இருப்பாங்க உங்க டவுட்ஸ் வந்து கிளியர் பண்றதுக்கு. ஸோ நீங்க வாட்ஸ்அப் பண்ணியோ இல்ல வந்து நீங்க கால் பண்ணியோ எப்படி வேணாலும் உங்களோட டவுட்ஸை நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் நாங்களே கைட் பண்றோம். எப்படி ஆஃப்லைன்ல வந்து கைட் பண்றோமோ அதே மாதிரி ஆன்லைன்லயும் நீங்க ஒரு ஒர்க் முடிக்கலன்னா கூட உங்களை ஃபாலோ பண்ணி நாங்க முடிக்க வைப்போம். இது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா வந்து ஃபீஸ். அதுதானே, ஃபீஸ்க்கு முன்னாடி நான் மெட்டீரியல் சொல்லிடுறேன். பிராக்டிஸ் மெட்டீரியல் வந்து 2 கிளாஸ்க்குமே நாங்களே காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துறோம். எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜஸ் கிடையாது. 2 கிளாஸ்க்குமே வந்து நம்மளோட இன்ஸ்டியூட் சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்றோம். அதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட் கிடையாது. அண்ட் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைன்ல வந்து 7,500 rupees 2 monthக்கு பிராக்டிஸ் மெட்டீரியலோட சேர்த்து. ஆஃப்லைனுக்கு வந்து 9,000 rupees, அதுவும் 2 monthக்கு ஒரு நாளைக்கு 2 hours இருக்கும். அதுலயும் பிராக்டிஸ் மெட்டீரியல் வந்து இன்க்ளூட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். இது இல்லாம 3 அடிஷனல் சர்டிபிகேட்லாம் ரெடி போல. எஸ்,
சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட் நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெடியாக இருக்குது. நாளைக்கு அவங்களோட ஃபைனல் டே. ஸோ நேற்றும் இன்றைக்கும் அவங்களோட போர்ட்ஃபோலியோ 2 பேட்சாக பிரித்து வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு அவங்களோட சர்டிஃபிகேட் டே. ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக சர்டிஃபிகேட், மெடல் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இந்த சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டியூட்டோட சர்டிஃபிகேட்டும் அவங்களுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுவும் வந்து ஃபுல்லாகவே ரெடியாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அதில் அந்த சர்டிஃபிகேட் வாங்குறது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இல்லையா? நம்ம வந்து ஒரு கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அடுத்து நம்ம அதை வந்து ஒரு ஒர்க்காக பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறது. ஸோ நாங்களுமே ரொம்ப ஸ்பெஷலாக அந்த மூமெண்ட்டை வந்து நினைக்கிறோம். நாளைக்கு வந்து அழகாக அவங்களுக்கு ஒரு ஃபுல் லஞ்சோட ஒரு செலிப்ரேஷனோட செம்மையாக வந்து இருக்க போகுது நாளைக்கு டே. அதுவும் நீங்கள் எங்களோட அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்க்கு எல்லாருமே வந்து விஷ் பண்ணுங்கள். நம்மளோட நெக்ஸ்ட் மாஸ்டர் கிளாஸ் வந்து January 22 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய ஆஃபர், நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி, ஸோ நிறைய ஸ்பெஷல் கோர்சஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்க. 50% டிஸ்கவுண்ட் பியூட்டிஷியன் கிளாஸ்க்கு கிடைச்சா எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக நம்மளால ஃபீஸ் பே பண்ணி கிளாஸ் கற்றுக்க முடியும் இல்லையா? ஆமாங்க, ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் பியூட்டிஷியன் கிளாஸ் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். ஸோ ஃபீஸ்லேருந்து ஃப்ளாட் 50% டிஸ்கவுண்ட். அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்களே காம்ப்ளிமெண்ட்ரி உங்களுக்காக வந்து கொரியர் பண்ணிடுறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கிளாஸ்க்கு நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஆன்லைனில் பியூட்டிஷியன் முடிச்சா நம்ம வந்து ஒரு சலூன் வைக்க முடியுமா, சலூனுக்கு ஒர்க் போக முடியுமா, நம்ம ஹோம் சர்வீஸ் பண்ண முடியுமா? தாராளமாக முடியும். ஏன்னா இந்த கிளாஸ் வந்து ஆக்சுவலி இது ஒரு ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னாலும் குரூப்பாக டீமாக இருக்காது. இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கறதுனால உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் வரதுனால நீங்கள் அடுத்த லெவல் இது பிஸ்னஸாகவும் உங்களால் ஈஸியாக வந்து கொண்டு போக முடியும். ஸோ இந்த ஆஃபர் நியூ இயர்க்காக நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ்க்கான ஃபீஸ் எவ்வளோ, என்னென்ன சிலபஸ் கவர் பண்ணுறோம், என்ன மாதிரி ஆஃபர் கொடுக்குறோம், இது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஏன்னா ரேண்டமாக நம்ம ஆஃபர் இருக்குன்னு சொல்லிடுறோம். ஸோ ஃபீஸும் வந்து சிலபஸும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தாங்க இந்த வீடியோ. இப்போ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தனியாக, சுடிதார் தனியாக வந்து இருக்கும். நீங்கள் எது இன்ட்ரெஸ்ட்டோ அது வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ ப்ளவுஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ப்ளவுஸ், அதில் நார்மல் ப்ளவுஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேப்பர் பேட்டர்ன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிராஸ் கட்டு, ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ், அதில் வந்து பைப்பிங், நாட், பேட்ச் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான பேட்ச் ஒர்க், டிஃப்ரெண்டான ஸ்லீவ் பேட்டர்ன், பிரின்ஸ் கட்டில் 2 மாடல், க்ளோஸ் நெக்கு, காலர் நெக்கு, நெட்டட் நெக் ஃபினிஷிங்கு, ஸோ இந்த மாதிரி பாடி மெஷர்மெண்ட் வரைக்கும் எல்லாமே நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து இதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 months வந்து இருக்கும். அதுக்கான ஃபீஸ் அந்த 2 monthsக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 5000 rupees வந்து பிளவுஸ்க்கான ஃபீஸ். சேம் அதே மாதிரி தான் சுடிதார்லேயும் உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கான ஃபீஸும் வந்து 5000. அது 2 months இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு அடிஷ்னல் காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3 கிளாஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம். இப்போ நியூ இயர் ஸ்பெஷல் ஆஃபராக. ஸோ நீங்கள் அந்த 5000 ஃபீஸ்லேயே வந்து டெய்லரிங்கும் ஃபுல்லாகவே பேசிக் டு அட்வான்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து இப்போ நான் சொல்ல போகிற இந்த 3 கோர்ஸ், ஸோ அதுவும் ஆன்லைனில் இருக்கும். அது 3மே நீங்கள் அடிஷ்னலாக கற்றுக்க முடியும். ஸோ இதுதாங்க டெய்லரிங் கிளாஸ்க்கான டீட்டெயில். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ, வீட்டில் இருந்துட்டு யாரெல்லாம் டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.